என்ன எப்ப வந்தீங்க? இப்பதான். பயப்படாத. எங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? என் தங்கச்சிங்களா எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? அதை ஏன் கேக்குற சரோ? பிரமாதமான கவனிப்பு. ஜாலியா பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பொழுது போனதே தெரியல. 3 மச்சினிச்சிங்களோ மாணிக்க மாமான்னு சுத்தியே வந்துட்டு இருந்துங்க. அந்த செல்வாக்கே தனி. என்னதான் இருந்தாலும் ஐயோ விடுங்க சாமி. சாமின்னு பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா பாருமா, அண்ணி இங்க பாலை கவனிக்காம அண்ணனோட கூத்தடிச்சிட்டு இருக்கு. பால் இங்க பொங்கி வழியுது. அதனால என்னடி, விடு, துணி எடுத்து தொடச்சிடு. அம்மா நீயா? ஏய், எல்லாம் ஒரு காரணத்தோட தான். வேலை பாரு. ஓஹோ, ஓகே ஓகே. மாணிக்கம், என்ன தேடிட்டு இருக்க? பாஸ்புக் வச்சிருந்தேன், நீங்க தான் பாத்தீங்களாமா? நான் எடுத்து பத்திரமா பெட்டியில வச்சிருக்கேன், வா. நாளைக்கே நீயும் சரவும் போய் அந்த சுந்தரத்தை பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. டேய், சரோ கிட்ட கொஞ்சம் பெரியமா நடந்துக்கடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நான் கோவத்துல அவளை திட்டினாலும் ஏன் மனசுல நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தாண்டா. நாம கோவத்துல பேசுறதுனால அவன் மனசு வெறுத்து போயிட்டா நமக்கு தாண்டா நஷ்டம். ஏதோ நீ வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவ பேரால கிடைக்குது. அதை கெடுத்துக்கிற மாதிரி நடந்துக்காத. உன்னை பத்தி சுந்தரத்துக்கிட்ட சரோ நல்ல விதமா சொல்லணும்டா, புரியுதா? அவ அப்படிதாம்மா சொல்லுவா, தப்பா எதுவும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் நீ அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும்டா, அதுதான் முக்கியம், புரியுதா? ஆகட்டுமா. நாளைக்கு வேலையா நீங்க 2 பேரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. என்ன? சரி. அண்ணி, இந்த Dress கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்களேன். பண்ணி கொடுக்குறேன். சரி போலாமா? இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். கொஞ்சம் திரும்ப. ஆஹா, உங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோன்னு அட்டகாசமா ரெடி ஆகியா? அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, உன்னால சேலை கழகா இல்ல சேலையால உனக்கு அழகான்னு. சரி, எனக்கும் சொல்ல, நான் எந்த கலர் ஷர்ட் எந்த கலர் வேட்டி கட்டிக்கிட்டோன்னு. வேஷ்டிக்கு ஏதுங்க கலரு? ஷர்ட்டுக்காவது சொல்ல. எது வேணாலும் போட்டுக்குங்க. என்ன பண்றாடி நீ? நான் உனக்கு கலர் செலக்ட் பண்ற மாதிரி நீ எனக்கு செலக்ட் பண்ண கூடாதா? ஏதோ 3வது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி சொல்ற. ஐயோ, அதுக்கு இல்லைங்க, நீங்க எந்த கலர் ஷர்ட் போட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கே கொடுக்குறிய நீ. போலாமா? அண்ணி, இன்னும் நீங்க என் Dress அயன் பண்ணவே இல்லையா? அப்படியே போட்டு வச்சு எங்க வெளியில கிளம்புறீங்க? அப்படி இல்ல நிர்மலா, அவசரமா கிளம்பணும்னு சொன்னாரு. நான் உங்ககிட்ட சொன்னல, சரின்னு சொன்னீங்க. என்ன உன் Dress நீ அயன் பண்ணிக்க முடியாதா? நீ சும்மா இருங்க, நான் முதல்லயே உங்ககிட்ட கேட்டேன், அப்பவே மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல, நான் அயன் பண்ணி வச்சிட்டேன். இந்த பாரு, வெளில வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போனா நான் தான் கூப்பிட்டேன். இனிமே உன் Dress நீ தான் அயன் பண்ணிக்கணும். இவ்வளோ அம்மாவே தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன போ.